வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இணைப்புச் சொல் ஆனாலும். செகண்ட் ஒன், இருபொருள் தருக. தலை தலை என்ற சொல்லின் இருபொருள் முதன்மை சிரம். நிறை என்ற சொல்லின் இருபொருள் சால்பு எடை. கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். சொல் பொருள் பொருத்துக. அழுவம் வங்கம் பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றால் வினை திரிசொல். அன்ன மான இடைத்திரிசொல். கூர்கழி உரிச்சொல் உரித்திரிசொல். கூர்கழி உரித்திரிசொல். அடுத்து சொல் பொருள் பொருத்துக. தீர்வன நீங்குபவை. உவசமம் அடங்கி இருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திறந்தன தன்மையுடையன. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து சரியான தொடர். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெழுதுக. பா பாக்கள் ஈ ஈக்கள். ஆன்சர் ஆ மற்றும் ஆ. அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர் பட்டய கணக்கர். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து கூற்று காரணம். கூற்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. காரணம், 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருத்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. பின்வருவனவற்றை சரியான வினைமரபோடு இணைத்து எழுதுக. முடை கூடை முடை. ஆன்சர் கூடை முடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒலிமரபு. மயில் அகவும். ஒலிமரபு மயில் அகவும். குயில் கூவும், புறா குணுகும், கிளி பேசும். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சரியான இணைப்புச் சொல் மேலும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் ப்ளஸ் வேர் மரவேர். ஆன்சர் மரவேர். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் நாட்டுப்புறப் பாடல். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். சரியான எழுத்து வழக்கு. இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. ஆன்சர் ஏ. ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. மயிலாப்பூர், மயிலாப்பூரின் மருவு மயிலை. தஞ்சாவூர், தஞ்சாவூரின் மருவு தஞ்சை.
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெழுதுக. பிறமொழி சொல் ஒஞ்சி. ஒஞ்சி என்பதன் தமிழ்ச்சொல் ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. கலைச்சொல்லின் பொருளறிந்து பொருத்துக. டிசீஸ் நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜீன் மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை. ஆன்சர் 4312. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப் தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. ஆன்சர் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது என்பது செயப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடர் பதவியை விட்டு நீங்கினான். விடைக்கேற்ற வினா அமைத்தல். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதற்கான வினா அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. சரியான தொடர் மனிதன் இயற்கையோடு போராடிக் கொண்டே இருக்கிறான். அடுத்து சரியான தொடர் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகரவரிசைப்படுத்துக. சரியான அகரவரிசை உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். வேர்ச்சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் காண்க. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவன். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் பணி. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். ஆன்சர் புதையல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ மனம் வீசும். ஆன்சர் மனம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. ஆன்சர் வனவியல் ஃபாரஸ்ட்ரி. வனவியல் ஃபாரஸ்ட்ரி என்பது சரியானது. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலறும். ஆந்தை அலறும் என்பது சரியானது. பொருந்தா சொல்லை கண்டறிக. கிணறு, கேணி, சித்தம், உள்ளம், ஆழி, கடல், ஊழி, உலகம் என்பது தவறு. ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் அல்லாதது எது? ஆன்சர் சில. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. பொருந்தாதது அவர். அருகுறை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. ஆன்சர் தொலைவில். அருகுற என்பதன் எதிர்ச்சொல் தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ் என்ற சொல்லின் பல சொற்கள் நாளிதழ், உதடு. இதழ், நாளிதழ், உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? தன்மை. குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் தன்மை என்ற சொல்லை குறிக்கும். சரியான இணைப்புச் சொல் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்புச் சொல் அதனால். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிதல். பொலி, போலி. பொலி அழகு, போலி சாயல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிதல். பெரு, பேறு. பெரு, பெரிய, பேறு, பெயர். பெரு, பெரிய, பேறு, பெயர். சொற்களின் கூட்டப் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. ஆன்சர் பழக்குலை. பழக்குலை என்பது சரியானது.
சொல்லின் கூட்டுப் பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆன்சர் ஆட்டு மந்தை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். அடுத்து ஆன்சர் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். சொல் பொருள் பொருத்துக. வித்து விதை, களை வேண்டாத செடி, ஈன பெற, நிலன் நிலம். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு? யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு? பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணை. நவீன இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் என்பது தவறானது. மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம். வெள்ளம் இனிப்பு. வெள்ளம் ஓடும் நீர். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை பூமாலை, மாலை பொழுது. மாலை என்ற சொல்லின் இரு பொருள் பூமாலை, மாலை பொழுது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் வாடைக்காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? சரியான வினாச்சொல் எங்கே. நாயன்மார்கள் எத்தனை பேர்? சரியான வினாச்சொல் எத்தனை. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். ஆன்சர் இறந்த காலம். முருகன் வந்தான் என்பது இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆன்சர் வாருங்கள் சுவாமி வாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. பேச்சு வழக்கு இதா எழுப்பறேன். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். ஆன்சர் சி. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஆன்சர் ஏ. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. பிறமொழி சொல் எரடு. தமிழ்ச்சொல் இரண்டு. எரடு என்பதன் தமிழ்ச்சொல் இரண்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. வாலண்டியர் தன்னார்வலர். சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. சென்டென்ஸ் சொற்றொடர். மிசல் ஏவுகணை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது இனமொழி விடை. நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடுவூருள் நஞ்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள் உவமை கூறும் பொருளை காண்க. நடுவூருள் நஞ்சு மரம் பழுத்தற்று. உவமை கூறும் பொருள் ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பழுத்து காணப்படுவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. உவமை கூறும் பொருள் பொறுத்து கொள்ளுதல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுத்து கொள்ளுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தாள்.
ஆன்சர் தன்வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். ஆன்சர் யாரை உயர்திணை என்பர்? யாரை உயர்திணை என்பர்? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் சி. அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. பணிந்து அடங்கி, பணித்து கட்டளை. அகர வரிசையில் எழுதுக. ஆன்சர் தேனீ, தையல், பூனை, மான். கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. ஆன்சர் நடந்தான். நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. பொறு. பொறு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பொறுத்தார். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. வேர்ச்சொல் கொடு, தொழிற்பெயர் கொடுத்தல். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம். பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி. பீடு என்னும் சொல்லின் பொருள் சிறப்பு. சிறப்பு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு ப்ளஸ் அடக்கி. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை ப்ளஸ் பயிர். சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்து ப்ளஸ் எழுதுக. பிரித்தெழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃப்ட்ஸ் கைவினைப் பொருள்கள். கலைச்சொல்லை அறிக. வாட்ஸ்அப் புலனம். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஆன்சர் மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது. தேங்க்யூ.